அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 25ஆம் தேதி, தேய்பிறை. சப்தமி திதி நாளை அதிகாலை 5:01 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:03 வரை. அதன் பிறகு விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 5:03 வரை. அதன் பிறகு மந்த யோகம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உடைமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. செல்வம் ஒரு இடத்துல தங்காது, அது மாதிரி வறுமையும் ஒரு இடத்துல தங்காது. வாழ்க்கையில் மாறி மாறி தான் எல்லாமே வரும். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடாமல் அது எப்போ வேணாலும் கரைந்து போகலாம்ங்கிறத புரிந்து வைத்து கொண்டு மனிதர்கள் தான் முக்கியம்னு எல்லோரையும் அன்பாக நடத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நினச்சது நிறைவேறும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துடுதே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. காரணம், 7.5 சனியில் விரையச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால தான் எவ்வளவு வந்தாலும் செலவாகி போயிடுதேன்னு சில நேரங்களில் யோசித்து பார்த்து கொண்டே இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகளும் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உடையவன் பாரா வேலை ஒரு முழம் கட்டை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் தாங்க போய் முன்னால் நிற்பீங்க. அவங்கள்ட்ட சொன்னால் இவங்கள்ட்ட சொன்னால் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்பி நாம் ஒப்படைச்சிட்டு போனோம்னா அப்புறம் மறுபடியும் நாம் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய கடமை என்னவோ அதை முதல்ல செய்துட்டு அப்புறம் மற்றதை யோசிப்போம்னு கடமை வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. ஏடாகுடமாக பேசினவங்க உங்கள்கிட்ட அன்பாக பேசுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு மனசுக்குள்ளார் ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி நிலுவத் தொகை அதெல்லாமே இன்னைக்கு சேருங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே,
உண்ட உடம்பிற்கு உறுதி உழுத புலத்தில் நெல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நன்றாக உழுது உழுது கிடந்த நிலத்தில் புலத்தில் நீங்கள் நெல் நட்டிங்கன்னா அது அழகாக வளர்ந்து அதிக மகசூல் கொடுக்குங்க. அது மாதிரி உழைத்து உழைத்து அதுக்கு பிறகு சாப்பிட்டோம்னா உடம்பில் ஆரோக்கியம் கூடுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இயங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. திடீர்னு முன்கோபம் எல்லாம் வரும். நமக்குன்னு பாரு, எந்த வேலையை தொட்டாலும் வேகமாக முடிய மாட்டேங்குது. சிலெல்லாம் போகிறாங்க வராங்க, ஒரு சொத்தை பார்க்குறாங்க, முன்பணம் கொடுக்குறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க, அப்புறமா பத்திரப்பதிவு செய்து முடித்து கிரகப்பிரவேசம் செய்துடுறாங்க. 3 வருஷமாக 4 வருஷமாக நாம் தேடின்னு இருக்கோம், எதுவுமே சரியாக மாட்டேங்குது. என்ன சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. சுக்கிரன் இப்போ சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் புதனும் பலமாக இருக்கிறதுனால நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உண்ணா சொத்து மண்ணா போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதை நம்ம ஆண்டு அனுபவிக்கணுங்க. அப்படி ஆண்டு அனுபவித்தோம்னா தான் அது நல்ல விதத்தில் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அது வீணாக போயிடுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சொத்தாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் பொறுப்பாக இருந்தாலும் அதை சரிவர ஆண்டு அனுபவித்து வழிநடாத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. கேந்திர பலம் பெற்று குரு பகவானுடைய பார்வையை பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லவங்க அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் குறையும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குது. நல்லவங்க வேலைக்கு சேருவாங்க. அதே மாதிரி பங்குதாரர்களோட புதிதாக அறிமுகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் அடித்து வருங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உருட்டும் புரட்டும் ஒடுக்கும் சிறப்பை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, சிலெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் அலம்பலாக பேசுவாங்க, உருட்டி புரட்டுவாங்க, ஆனால் அதில் ஒரு பயனுமே இருக்காதுங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். என்னத்துக்காக நாம் பொய் சொல்லணும், என்னத்துக்காக நாம் மிகைப்படுத்தி பேசணும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு பெருமை அதிகமாகும். கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க, பேசின்னு இருக்கீங்க, இன்றைக்கெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகும். புது
ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட இயலாது. ஆமாங்க, உலைவாய் நம்ம வீட்டில் அடுப்பில் இருக்கிறது, ஆனால் ஊர்வாய்ங்கிறது தெருவெல்லாம் பரவி கிடக்கிறது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஊர்வாயில் படக்கூடாது. ஊர் ஜனங்க நம்மளை தான் தப்பாக பேசிடக்கூடாது. ஆனால் நம்ம ஒழுக்கமாக இருந்துக்கணும், ஒழுங்காக நடந்துக்கணும். தப்பு தண்டான்னு போய் எங்கேயாவது தரிகட்டு போயிடக்கூடாதுன்னு ஊர்வாய்க்கு பயந்து ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதுரியமாக பேசுவீங்க. சமயோஜித புத்தியோடு இன்னைக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றி வந்து சேரும். அதே மாதிரி வியாபாரத்திலே நுணுக்கமாக யோசித்து சந்தை நிலவரத்தை அறிஞ்சு வாடிக்கையாளருடைய ரசனையை புரிஞ்சு சில பொருட்களை விற்பனை செய்வீங்க. இன்றைக்கி லாபம் அதிகமாகும். அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சிடுசிடுப்பு அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடன் சேர்ந்து ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உளவு இல்லாமல் களவு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஒரு வீட்டில் கண்ணம் வைக்கிறாங்க, பொருள்களை கவர்றாங்க, திருடுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து யாராவது யாருக்காவது தகவல் கொடுத்தா தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு தன்னை யாராவது பின்பற்றுகிறார்களா, உளவு பார்க்கிறார்களா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்து தன்னுடைய நடத்தை கோலங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்களும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், சோர்வு, களைப்பு எல்லாமே வந்து விலகுங்க. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் முன்கோபத்தை தவிர்த்து விட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் விறுவிறுப்பு சூழ்நிலை உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கனிவான பேச்சால் இன்னைக்கு வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உள்ளம் தீயெரிய உதடு பழம் சொரிய அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் உள்ளுக்குள்ளார அப்படியே நம்மளை பற்றி வெறுப்பாக நினைப்பாங்க. வெறுப்பாக நினைக்கிறத மட்டும் இல்லாமல் நம்மளை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் நல்லா இருக்கீங்களா, உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு பழம் சொறிவது போல, அதாவது பழம் நழுவி பாலில் விழுவது போல் சிலர்லாம் பேசுவாங்க. இந்த உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்க கண்ணை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இவங்க நடிக்கிறாங்க, இவங்கள்ட்ட கள்ளத்தனம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு விலகி போய்கொண்டே இருப்பவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சூரியனோட அஸ்தங்கம் ஆகிறாருங்க. அதனால தாங்க உடல் பலவீனமாக இருக்கிற மாதிரியே உணர்வீங்க. சந்தோஷமாக இருக்க முடியலையேன்னு சொல்லி நினைப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமங்கள், எதுலேயுமே என்னால் கவனம் செலுத்த முடியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுப்பீங்க. அந்த சூரியனோட ஆதிக்கத்தில் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகிறதுனால இந்த பாதிப்புங்க. முடிந்தால் கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படிக்கிறது நல்லது. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஊர் உண்டு பிச்சைக்கு குளம் உண்டு தண்ணீருக்கு தாகத்துக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம். ஊர் உலகம் நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் மட்டும் நன்றாக தன்னலத்துடன் இருந்தால் போதாது. ஊர் நல்லா இருந்தால் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சுயநலத்துடன் இல்லாமல் பொதுநலத்துடன் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி வந்து பேசுவாங்க. பழைய சொந்த பந்தங்களோட பேசின்னு இருக்கும்போது சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் சீக்கிரமாகவே முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு ராகு. அதனால் சில தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, ஊருக்காரங்க எல்லாரையும் நம்ம பகைச்சிட்டோம்னா நமக்கு யார் உதவுறதுக்கு முன் வருவாங்க? யாருமே வரமாட்டாங்க. அதனால தாங்க நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து போவீங்க. அதே நேரத்தில் யாராவது தவறு செய்தால் அதை சுட்டி காட்ட தயங்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் அனுசரித்து ஆதரவுடன் அரவணைத்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காங்க. உடம்பை தொட்டாலே காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சண்டை வந்துன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சில நேரங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். புதனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ பரவாயில்ல, ஒரு நேரம் அப்படி இருந்தாலும் ஒரு நேரம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்வீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எங்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன கொண்டு வருவாய், உங்கள் வீட்டிற்கு வந்தால் என்ன தருவாய், இப்படியெல்லாம் சிலர் கேட்பாங்க இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க.
கொடுத்து தாங்க உங்களுக்கு பழக்கம், வாங்கி உங்களுக்கு பழக்கம் கிடையாதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் நான் நல்லது செய்வேன் சொல்லி தான தர்மங்கள் செய்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ஒரு புது தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு செல்வாக்கையும் கொடுப்பார். சோர்ந்திருந்த முகத்தில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. பரபரப்பாக இயங்கி பல வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூகமான முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. விஐபிகளை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, தலையில் தான் மூளை இருக்குது, அறிவு இருக்குது. அந்த அறிவுத்திறனை நாம் எப்பயுமே வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் அந்த பழமொழியை சொல்லிட்டு போயிருக்காங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய பொது அறிவையும் புது அறிவையும் வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அக்கம் பக்கம் வீட்டாரை அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லது. எதிர் வீட்டாரிடமும் எதிராளியாக பார்க்காதீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி தீருங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். திடீர்னு கொஞ்சம் முன்கோபம் வந்து போகும். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்துலேயும் மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.